நம்ம நெறைய பேருக்கு கோல்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்லேருந்து தண்ணி வரும். என்னடா நமக்கு சளி தானே பிடிச்சிருக்கு. நம்ம கண்லேருந்து ஏன் தண்ணி வருதுன்னு நெறைய பேர் டவுட்டா இருக்கும். அது எதனாலன்னு இப்ப பார்ப்போம். நமக்கு நார்மலா வந்து கோல்டு இருக்கு அப்படின்னா வந்து, மூக்குல இன்ஃப்ளமேஷன் ஆயி, சரவுண்டிங்கில இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து ஸ்வெல் ஆயிடும். ஸ்வெல் ஆனா வீங்கியிருக்கும். நம்ம ஐஸ்ல வந்து டியர்ஸ் வந்து செக்ரீட் ஆயிட்டே இருக்கும். எதனாலனா, நம்ம வந்து ஐஸ் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக செக்ரீட் ஆகும். அதெல்லாம் எங்கேருந்து நமக்கு ட்ரெயின் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நோஸ் வழியா தான் ட்ரெயின் ஆகும். அது மினிமல் அமௌண்ட் இருக்கிறதுனால, நம்ம மூக்குக்குள்ளேயே வந்து ட்ரை ஆயிடும். அதுவே வந்து இப்போ கோல்டு இருக்கிறப்போ இந்த இடம்லாம் ஸ்வெல்லிங்கா இருக்கும்போது, ட்ரெயின் ஆகுறதுக்கான பாதை வந்து இங்க பிளாக் ஆயிடும். ஸோ, நம்ம ஐஸ் வழியாவே வந்து எல்லா வாட்டரும் வந்து ட்ரெயின் ஆக வேண்டியது இருக்கும். அதுவே சம்டைம்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அழுகும்போது நமக்கு வந்து மூக்கு வழியா வந்து ட்ரெயின் ஆகும். நார்மலா செக்ரீட் ஆகுற செக்ரீஷன் வந்து ஐஸ்ல அழுகும்போது அதிகமா இருக்கு. ஸோ வந்து எக்ஸஸ் ஆனதால வந்து நம்ம மூக்கு வழியா ட்ரெயின் ஆயிடுது. இதுதான் அதோட ரீசன்.